கோலி டாக் கோலிவுட் நியூஸ். பேயை நம்பும் நயன்தாரா. பேய் பட சீசனை பயன்படுத்திக்கிட்டு பணம் பண்ணணுன்ற எண்ணம் நட்சத்திரங்களுக்கும் வந்துடுச்சு. சின்ன பட்ஜெட்ல எடுக்க தோதானதுன்றதுனால புதுமுகங்கள் நடிக்கும் படங்களை பேய் படமா எடுக்க தொடங்கினாங்க. பலரும் ஒரே நேரத்துல இப்படி ஒரு முயற்சியில இறங்கினதுனால பேய் பட சீசனாவே மாறிடுச்சு. முன்னணி ஹீரோவான சூர்யாவே மாசி என்கிற மாசிலாமணி என்ற பேய் படத்துல நடிக்கும் அளவுக்கு நிலவரம் கலவரமாகி கிடக்கு. சூர்யாவோட தம்பி கார்த்தி அடுத்து நடிக்கும் காஷ்மீரோ படம் கூட பேய் படம் தான். நயன்தாரா நாயகியா நடிச்சு விரைவில் வெளிவர இருக்கும் மாயா படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் டைட்டில் டீசர் கடந்த 12ஆம் தேதி வெளியாச்சு. ஹாரர் படத்துக்கே உரிய திகில் இசையோட கூடிய மாயா படத்தோட ட்ரெய்லர் நாளை மாலை 6 மணிக்கு யூடியூப்ல ரிலீஸ் ஆக இருக்கு. பொட்டன்ஷியல் ஸ்டுடியோஸ் தயாரிப்புல அஸ்வின் சரவணன் இயக்கியிருக்கும் மாயா படம் சத்யன் சூரியன் ஒளிப்பதிவுல ரான் ஹோயன் இசையமைப்புல TS சுரேஷ் எடிட்டிங்ல உருவாகி இருக்கு. கிட்டத்தட்ட 2 நிமிடங்களோடும் இந்த ட்ரெய்லர் நிச்சயமா ரசிகர்களுக்கு புதுவித அனுபவத்தை தரும்னு சொல்றாங்க. அதோடு பீட்சா படத்துக்கு பிறகு ரசிகர்களை டெக்னிக்கலா மிரட்டும் ஹாரர் படமா மாயா இருக்கும்ன்ற நம்பிக்கை தெரிவிச்சிருக்காங்க படக்குழு. டால்பி அட்மாஸ் தொழில்நுட்பத்துல உருவாகி இருக்கும் மாயா சென்சாருக்கு தயாராகிட்டு இருக்கு. தமிழகம் எங்கும் இந்த படத்தை ஸ்ரீ தேனாண்டால் பிலிம்ஸ் நிறுவனம் வெளியீடு செய்து ஸ்ரீ தேனாண்டால் பிலிம்ஸ் கைய வச்சாலே வெற்றி நிச்சயம் தான்.